ஹே காய்ஸ், இப்போ நம்ம இந்த பார்க்க போகிற ஆப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா KARO அப்படிங்கிற ஒரு அஃபிலியேட் லிங்க்கில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அஃபிலியேட் லிங்க் எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் அஃபிலியேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலிமா ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் கமிஷன் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே வெப்சைட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோடைய பொருட்களை வச்சு இந்த KARO உங்களுக்கு ஒரு கமிஷனை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் எவ்வளோ % கொடுக்குறாங்க, அமேசான் அதே மாதிரி நீங்கள் பேங்க் பேமெண்ட் கார்டில் எவ்வளோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டாப் செல்லர்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ, மிந்த்ரா. அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்கிறதுக்கு ட்ரஸ்ட்டான ஒரு சைட்டை தான் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்டான சைட்டில் தான் நம்ம எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எதை ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னாலும் கஸ்டமர்ஸ் ஈஸியாக வாங்குவாங்க. ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்டபிள் சைட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதை எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு நீட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிச்சன் ஐட்டம்ஸ், இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி டிவி அந்த மாதிரி ஃபுல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணலாம். இல்லை கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணலாம். இல்லைனா ஹோம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா சேல் பண்ணலாம். இல்லை மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இந்த ஃபேஷன் ஐட்டம்ஸ், ஸ்லிப்பர்ஸ், ஸோ கேர்ள்ஸோட ஜுவல்லரிஸ், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பொருட்களை சேல் பண்ணலாம். இல்லை ஹேண்ட் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணலாம். இங்கே பார்க்குற மாதிரி நிறையா கேட்டகரி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு தனியான இடத்துல சர்வை பண்ணணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நீச்சை நீங்கள் செலக்ட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா நானும் இதில் நிறைய ட்ரை பண்ணி அனுபவப்பட்டிருக்கேன். கிடைக்கிற பொருள் எல்லாமே எடுத்து போடுவேன். அப்படி போடும்போது அவங்களுக்குன்னு ஒரு கிளியர் விஷன் கிடைக்காது. ஏதோ பொருள் வரும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத பொருள் வரும். அதனால அந்த பேஜையே ஒரு நாள் அப்படியே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் ஒரு செலக்டிவ் ஒரு நீச் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த கேட்டகரி இப்போ லேப்டாப் பற்றி போட போகிறோன்னா லேப்டாப்பாக போடுங்க. எல்லா லேப்டாப்பும் யார் லேப்டாப் அவ்வளோ சீக்கிரம் வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இது பெரிய இடம். ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். இங்கே நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க வாங்கினாலும் உங்களுக்கு கமிஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் லேப்டாப்பை மட்டும்தான் போடுவீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குற எல்லாத்துக்கும் கிடைக்கும். அவங்க நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா உங்களுக்கான சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மொபைல் ஃபோன் கேட்டகரி சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் போய்க்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பெஸ்ட் மொபைல் செல்லர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மொபைல் செல்லிங் குரூப். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா செல் அண்ட் பை எவ்ரிதிங் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரூப் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை நீங்களாக ஒரு குரூப்பை கூட ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் செல்லிங் குரூப்ஸ்ன்னு நிறையா இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்ட் எப்படி நீங்கள் ப்ரமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆட் டு ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த கியர் ஐக்கான் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இதில் நான் ரீசெண்டாக ஆட் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ இதோட இமேஜஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஈஸி. அதுக்கான ஐக்கான்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது பண்ணிங்கன்னா ஈஸியாக அதுலேயே ஸ்டோரேஜ் ஆகிக்கும். இப்போது இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஷேர் ஆன் வாட்ஸ்அப் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் கொண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போயிடும். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஒரு மொபைல் செல்லிங் குரூப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நான் கொடுக்குறேன் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதை நான் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் போகும். இது கூட பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கையும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் அந்த லிங்க். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லிங்க்கை டச் பண்ணி தான் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணும்போது அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் லிங்க்கில் எடுத்துகிட்டு போகும். அதனால அவங்களும் யோசிக்கவே மாட்டாங்க, தாராளமாக வாங்குறதுக்கு பார்ப்பாங்க.
நீங்கள் எந்த பர்டிகுலர் டைமில் வந்து அவங்களுக்கு இந்த லிங்க்கை ப்ரமோட் பண்ணுறீங்களோ அதுதான் அவங்களோட சேல்ஸ் ட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ தீபாவளி டைம் நிறைய பேர் வந்து நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, அதே மாதிரி கண்டிப்பாக வாங்குவாங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி லிங்க்கில் அவங்க பை பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ பை பண்ணி ஷிப்பிங் எல்லாமே ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கமிஷன் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட இந்த அக்கௌண்ட்டில் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கேட்டகரி வரும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் நீட்டாக பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் அதிலே வித்ட்ராவல் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்ல முடியும். இப்போ மை ஏர்னிங்ஸ் போகிறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் ரிக்வெஸ்ட், இப்போ என்கிட்ட ஏன்னா பேமெண்ட் இன்சஃபிஷியன்ட் பேமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் என்னால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வரும். அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன் அவங்களும் இதே மாதிரி அஃபிலியேட் லிங்க் ஜென்ரேட் பண்ணி சேல் பண்ணும்போது அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் இருந்தும் கூட ஒரு 10% நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாருமே இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.